திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதனுடைய 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதனுடைய 1 முதல் 5 வரைக்கும் வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளிலும் யூதித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட பெசலேயேல் என்ற செய்தியின் அடிப்படையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறேன். பெசலேயேல், ஆண்டவர் மோசேட்ட சொல்றாங்க, 2ஆம் வசனம், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து. பெசலேயேல் அவரை குறித்து இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த பெசலேயேல் யார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. யார் என்றால் தெளிவாக சொல்லப்படுகிறது, நான் யூதாவின் கோத்திரத்தில், அவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். பெசலேயேல் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். பெசலேயேல் தேவ அழைப்பை பெற்றவன். முதலாவது பெசலேயேல் யார்? தேவ அழைப்பை பெற்றவன். அந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது, யூதா கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து. பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். வேதத்தில் சிலரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். God call by name. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்றார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் பெயர் சொல்லி சிலரை அழைத்ததாக வேதத்தில் கவனிக்கிறோம். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும். தாயின் கருவில் தோன்றதுக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். இஸ்ரவேல் பாளையத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, 12 கோத்திரம். அந்த கோத்திரத்தில் எத்தனை ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆனால் இதில் ஒருவனை பெயர் சொல்லி அழைக்கிறாரு. மோசேட்ட சொல்றாங்க, பெசலேயேல் பெயர் சொல்லி அழைத்து. அவனுக்கு காலிங் கொடுக்கப்படுது, மோசே மூலமாக அழைப்பு கொடுக்கப்படுது. இதை குறித்து 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கவனிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யாத்திராகம் 35:30. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து. இங்கே மோசே ஆசரிப்பு கூடார வேலைகளை இங்கு நியமிக்கும் போது கொடுக்க ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள். இப்போ இங்க தெளிவாக சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, பாருங்க, கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து. இந்த பெசலேயேல் அழைப்பை பெற்றவன். கர்த்தர் நம் எல்லாருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். நம் எல்லாருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பிற்காக அழைப்பு வேதத்தில் இருக்கிறது. தேவனை சேவிப்பதற்கான அழைப்பு இருக்கிறது. அவர் பாதத்தில் வந்து இருப்பதற்கு அழைப்பு இருக்கிறது. அவருடைய சேவை, அவருடைய பணியை செய்வதற்கு அழைப்பு இருக்கிறது. கல்யாண விருந்துக்கு அழைப்பு இருக்கிறது. தேவன் அழைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம நினைவுல கொள்ளணும். அந்த அழைப்பு விலையேற பெற்ற அழைப்பு.
இந்த பெசலேல் அதுக்கு முன்னாடி முன்ன பின்ன யாருக்கும் அடையாளம் கண்டிருக்க முடியுமா, தெரியுமா, வெளியே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா யோசனைக்குரியது தான். ஆனால் கர்த்தர் இந்த பெசலேலை அறிந்திருக்கிறார். மோசே மலைக்கு போயிருக்கிறார், ஆசரிப்பு கூடார திட்டத்தை வாங்கும்போது இந்த திட்டத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சொல்றாரு, பெசலேலை பெயர் சொல்லி அழைத்து. இந்த பெசலேல் யாரு அப்படின்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த யூதா கோத்திரத்தான் ராஜ்யங்களும் ராஜாக்களும் ஆளுமைகளும் அதிகாரங்களும் வந்தது. இந்த யூதா கோத்திரத்தான் முன்னிலைப்படுத்தினதாக வேதத்தில் நாம் கவனிக்கிறோம். பல இடங்களில் யூதாவைத்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. முன்னிலைப்படுத்தப்பட்ட, முன்னுரிமை கொடுக்கப்பட்ட, முதன்மைப்படுத்தப்பட்ட இந்த யூதா கோத்திரத்தில் இருந்து வந்தவன் தான் பெசலேல். மற்றும் அந்த பெசலேல் யாரு அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அவன் யார் அப்படின்னா ஊருடைய மகனான ஊரி. பேரு ஊரு, தாத்தா பேர் என்னன்னா ஊர், அப்பா பேர் என்னன்னா ஊரி. இந்த பெசலேலுடைய தாத்தா யார் அப்படின்னா ஊர். இந்த ஊர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க, நமக்கு தெரிந்த ஒரு நபர். இந்த ஊருடைய பேரன் தான் பெசலேல். அருமையான ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு நான் இதற்கு பின்பதாக கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தலைமுறைகளை உயர்த்துகிறவர். தேவ திட்டம் செய்வதற்கு தேவன் நம்ம தலைமுறைகளை பிரித்தெடுக்கிறவர். இந்த பெசலேலுடைய தாத்தா ஊர் யார் அப்படின்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுது மோசே மலைக்கு மேல ஏறி போய் கையை தூக்கிட்டு நிற்கிறாரு. கீழே யோசுவா ஜனங்களோடு யுத்தம் பண்ண நியமிக்கப்படுகிறார். கையை தூக்கிட்டு நின்னாரு, கை வலிச்சு போச்சு. இப்போ என்ன பண்றாங்க, அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஊரும் ஆரோனும் தாங்கி கொண்டிருக்கிறதாக 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. பல மணி நேரங்கள் மோசையின் கையை தாங்கி பிடிச்சவர் தான் ஊர். சொல்லட்டும், ஊழியரையும் ஊழியத்தையும் தேவ ராஜ்யத்தின் பணியும் தாங்குகிற உங்கள் தலைமுறைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படும். உங்கள் தலைமுறைகள் தேவனால் அழைக்கப்படும். உங்கள் அப்படி ஆசீர்வதிக்கிற நம்ம சபையில எல்லா குடும்பத்தில் தெய்வீக அழைப்புள்ள தலைமுறைகள் எழும்புவார்களாக. தேவ ராஜ்யத்திற்காக மோசையின் கைகளை தாங்கி பிடித்த ஊருடைய தலைமுறையை கர்த்தர் கனம் பண்ணினது போல் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்களாக. கர்த்தர் எப்படி நினைவுல வச்சிருக்காரு பாருங்க. என் தேவ மனுஷன் மோசே, என் தாசன் மோசே கையை பிடிச்சு நின்னாரு ஊரு. அவன் பேரனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் பாருங்கள். அல்லேலூயா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நீங்கள் கர்த்தரை தாங்குகிறீர்கள், ஊழியத்தை தாங்குகிறீர்கள், ஊழியரை தாங்குகிறீர்கள். ஜெபத்திலோ ஆலோசனைகளிலோ பரிந்து பேசுவதிலோ உற்சாகப்படுத்துவதிலோ கொடுப்பதிலோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கைகளை கோர்த்து தாங்குகிறீர்கள். நிச்சயமாய் உங்கள் தலைமுறைகள் கனப்படுத்தப்படும். ஊழியருக்கு விரோதமாக பேசினவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழியரை தாக்கினவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழியரை தாங்கினவர்களோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அது உண்மை, நிச்சயம் அது உண்மை. ஆகவே நாம் தேவராஜ்யத்தை, தேவ ஊழியரை, தேவ மனிதனை தாங்குகிறவர்களா இருப்போமானால் நம்ம தலைமுறைகள் கர்த்தரால் கனப்படுத்தப்படும். மோசையின் கையை தாங்கின ஊருடைய பேரன் தான் இந்த பெசலேல். இந்த பெசலேல் தேவனால் அழைப்பு பெற்றவன், ஸ்பெசிபிக் காலிங், ஒரு விசேஷமான தேவ பணியை செய்வதற்காக அழைப்பை பெற்றவன். கர்த்தர் எல்லாருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது இந்த பெசலேல் யார்? இரண்டாவது இந்த பெசலேல், முதலாவது தேவ அழைப்பை பெற்றவன். இரண்டாவது இந்த பெசலேல் யாரு? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், அந்த வார்த்தை செய்கிறதற்கும் என்ற வார்த்தையை சற்று சிந்திக்கணும். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், இது எல்லாரால செய்ய முடியாது. இந்த வேலை வினோதமான வேலை, விசித்திரமான வேலை.
அது யோசித்து செய்யக்கூடிய வேலை. இது ஒரு ஸ்பெஷலா செய்யக்கூடியது. தேவன் நம்ம பிள்ளைகளை ஸ்பெஷலா கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. சாதாரணமா எல்லாரும் செய்யற மாதிரி கிடையாது. வழக்கத்தின்படி அல்ல, புதிய விதத்தில் செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை கவனிங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், அந்த செய்கிறதற்கும் என்ற வார்த்தை. 4ஆம் வசனம் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும். இரண்டாவது, இந்த பெசலேயேல் யார் என்றால் தேவ நோக்கத்தை பெற்றவன் அல்லது தேவ திட்டத்தை பெற்றவன். ஏன் ஒருவனை அழைக்கிறார் என்றால் தேவ திட்டம் செய்வதற்கு. ஏன் ஒருவனை கர்த்தர் அழைக்கிறார் என்றால் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. கர்த்தர் எல்லாருக்கும் நோக்கத்தை வச்சிருக்கிறார். நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். We are the workmanship of God. We are the masterpiece of God. நாம் தேவனுடைய செய்கை. கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்மை உருவாக்கின ஒவ்வொருவருக்கும் தேவ திட்டம் இருக்கிறது, தேவ நோக்கம் இருக்கிறது. பெசலேயேல் மேல் தேவ திட்டம், தேவ நோக்கம். என்ன நோக்கம்? ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை முன்னிலைப்படுத்தி செய்யணும். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை அவன் பொறுப்படுத்தி செய்யணும். இதில் இருக்கிற விசித்திரமான வினோதமான வேலைகள் அவன் செய்யணும். கர்த்தர் உங்கள் மேல் விசேஷமான அழைப்பை வச்சிருக்கிறார். ஏன் அழைப்பை வைத்திருக்கிறார் தெரியுமா? தேவ திட்டத்தை செய்வதற்கு. அது உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்யணும் நிர்ணயித்திருக்கிறார். என்னை கொண்டு செய்வதை கர்த்தர் என்னை கொண்டு தான் செய்வார். உங்களை கொண்டு செய்வதை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கொண்டு தான் செய்வார். ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணுங்கள், கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை கொண்டு கர்த்தர் நியமித்தது, திட்டம் பண்ணினதை என்னை கொண்டு செய்யும் ஆண்டவரே. என்னை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அதை என்னை கொண்டு செய்யும். நான் பெசலேயேலா எழும்ப விரும்புகிறேன். என்னை பெசலேயேலா அழைத்திருக்கிறீர். என்னை எதற்காக பிடித்தீரோ, என்னை எதற்காக அழைத்தீரோ அந்த திட்டத்தை நான் செய்ய ஆயத்தோ. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே நோக்கத்துக்கு அழைக்கவில்லை, எல்லாரையும் ஒரே வேலைக்காக அழைக்கவில்லை, எல்லாரையும் ஒரே திட்டத்துக்காக அழைக்கவில்லை. God did not call everyone for same purpose or same plan. கர்த்தர் எல்லாரையும் ஒரே நோக்கத்துக்கு அழைக்கவில்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு தனித்தத்துவமாக நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பதை நான் உறுதியா ஆழமா நம்புறேன். ஒவ்வொருத்தரை கொண்டு கர்த்தர் ஸ்பெசிபிக்கா செய்யணும்னு விரும்புறாரு. தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை பெற்றவன். இந்த பில்டிங்ல, இந்த சர்ச் பில்டிங்ல ஏராளமான பொருட்கள் இருக்கிறது. ஸ்பீக்கர் இருக்கு, கேமரா இருக்கு, கேபிள் இருக்கு, மைக் இருக்கு, ஃபேன் இருக்கு, சேர் இருக்கு. இங்க ஏராளமான பொருட்கள். இதுல ஏதாவது ஒரு பொருள் கூட நோக்கமே இல்லாம இந்த இடத்துல இருக்கா? சும்மா இது போட்டிருக்கு, காணிக்கப்பட்டு சும்மா இருக்கு. இதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் கூட நோக்கம் இல்லாமல் உருவாக்கப்பட்டு இந்த இடத்துல இருக்கிறதா? பொதுவா சொல்லுவாங்க சிறு துருபம் பல்குத்த உதவுன்பாங்க. இந்த பில்டிங் குள்ள இருக்கிற இதுல இருக்க இந்த சாதாரண அந்த பேப்பர் வெயிட்டுக்கு கூட நோக்கம் இருக்கு. நான் பறந்துட்டு இருக்கு பாருங்க, மேல வச்சிருக்கேன். இதுக்கு கூட நோக்கம் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் நோக்கம் இருக்கு. உங்களுக்கு நோக்கம் இல்லையோ? உங்களை நோக்கம் இல்லாம இந்த பூமிக்கு எத்தனை அனுப்புனாரு? ஒரு இடத்துல பிள்ளையோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ப்ரேயருக்காக போயிருந்த போது ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணார். அதில் அவங்க சொன்ன போது, ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் தேவ திட்டம் பிறக்கிறது என்று அர்த்தமாம். பிளான் ஆஃப் காட் இஸ் born. தேவ திட்டம் பிறக்கிறது என்று அர்த்தமாம். அப்படி என்றால் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெயர் வைக்க வேண்டுமானால் தேவ திட்டம்னு ஒரு பெயர் வச்சிடலாம். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும். நாம் இந்த பூமியில கர்த்தர் கொண்டு வந்ததற்கு தேவ திட்டம் இருக்கு. இந்த பெசலேயேலை அழைத்ததற்கு தெய்வீக திட்டம் இருக்கு. இது ஆச்சரியமான வேலையை செய்வதற்கு, வினோதமான வேலையை செய்வதற்கு, விசித்திரமான வேலையை செய்வதற்கு இது எல்லாரால செய்ய முடியாது. இது இவனை கொண்டுதான் செய்ய முடியும். கர்த்தருடைய திறனை அறிந்திருக்கிறார், இவனுடைய எபிலிட்டி அறிந்திருக்கிறார்.
இவனுடைய எண்ணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்தார். நமக்கு என்ன முடியும், என்ன செய்ய முடியும், என்ன தெரியும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிற நம்ம எல்லாருக்கும் தேவ திட்டம் இருக்கிறது. தேவன் திட்டம் இல்லாமல் ஒரு உரையும் இணைப்பதும் இல்லை, திட்டம் இல்லாமல் கர்த்தர் ஒரு இடத்தில் வைப்பதும் இல்லை. தேவன் திட்டத்தோடு தான் உங்க எல்லாருக்கும் படிப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் திட்டத்தோடு தான் வேலையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். தேவ திட்டம் பெற்றவன். முதலாவது தேவ அழைப்பை பெற்றவன். இரண்டாவது தேவ திட்டம். தேவ திட்டம். மூணாவது 5ஆம் வசனம், 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஏற்கனவே கர்த்தர் நிரப்பிட்டாரு. இந்த பெசலேயேலை ஆசரிப்பு கூடார வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆசரிப்பு கூடார வேலையை கர்த்தர் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பெசலேயேலை கீழே நிரப்பிட்டாரு. பிள்ளைகளா, உங்க மேல சிலர் மேல விசேஷமான தெய்வ திட்டம், தேவ அழைப்பு இருக்கு. நீ 10 வருஷம் கழிச்சு செய்ய வேண்டியதுக்கு கர்த்தர் இப்பவே உன்னை அனாயிட் பண்ணணும்னு விரும்புறார், அபிஷேகணும்னு விரும்புறார். வருகை தாமதிக்குமான 20 வருடத்துக்கு பின்பதாக நடக்கக்கூடிய இந்த ஊழியத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் இப்பொழுதே அதை அபிஷேகம் பண்ணி திட்டங்களையும் வல்லமையும் அதற்குரிய ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் கர்த்தர் இம்பார்ட் பண்ண முடியும். நம்புங்கள். எதிர்காலத்தில் செய்ய வேண்டியதை கர்த்தர் இப்பொழுதே அவர் இம்பார்ட் பண்றார். அதனால தான் எப்பவும் இம்பார்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்படி என்றால் கடத்தி விடப்படுதல் தேவனிடத்திலிருந்து நமக்கு கடத்தி விடப்படுகிறது. தேவ மனிதனிடத்திலிருந்து நமக்கு கடத்தி விடப்படுகிறது. இம்பார்ட்டேஷன் என்கிறது வேதத்தின் சத்தியம். மோசே இடத்திலிருந்து ஆவி எடுத்து 70 பேர் அபிஷேகம் பண்ணார். உன் தலையில கை வைத்த போது உனக்கு உண்டான வரத்தை, கை வச்ச போது உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. சால்வையை பெற்றுக்கொண்ட போது உம்மிடத்தில் ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும்ங்கிறார். எலியாற்ற இந்த வரம் ரெட்டிப்பா, இம்பார்ட்டேஷன், கடத்தி விடப்படுகுதல். வெள்ளிக்கிழமை விழிப்பு ஜெபத்தில் பெனையா தம்பி செய்தி கொடுத்தாங்க. ஜெபத்தை குறித்த செய்தி கொடுக்கும்போது ஒரு சம்பவம் சொன்னாங்க. சிலதை அது வந்தவங்க அதை அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஜான் வெஸ்லி தானே தம்பி? ஜான் வெஸ்லி, such a mighty man of God. அந்த ஜான் வெஸ்லி உடைய அவர் அவருடைய மேட் முழங்கால் போட்டு 2 பக்கமும் ஓட்ட விழுந்திருக்கும். பைபிள் காலேஜில் இருந்து அவருடைய இடத்தை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தரை காணோம். என்னன்னு போய் தேடி போய் பார்த்தா அந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜான் வெஸ்லியுடைய மேட்டு காட்சிக்கு வச்சு அந்த மேட் எடுத்து போட்டு அது மேலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மனுஷன் யார் அப்படின்னா டாக்டர் பில்லி கிரஹாம். தேசத்தை அசைத்த பெரிய சுவிசேஷகன். செய்தி சாதாரணமாக இருக்கும். கத்துவார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஓடி வருவாங்க அர்ப்பணிப்பதற்கு. வெள்ளை மாளிகளை கூட அவருடைய சிலையை வச்சிருக்காங்க. அமெரிக்காவை அசைத்த ஒரு தேவ மனுஷன். இம்பார்ட்டேஷன் கடத்தி விடப்படுகிறது. அங்கே ஒரு பக்கத்தில் டிஜே சனகர் ஐயா மறிச்சிருக்கலாம். டிஜே சனகர் ஐயாவுக்குள்ள கிரியை செஞ்ச வரமும் அபிஷேகமும் அழியல. கர்த்தர் யாருக்கோ இம்பார்ட் பண்றாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஏராளமான சம்பவங்கள் அறிந்திருக்கிறேன். ரேனாட் போங் என்கிற பெரிய தேவ மனிதன், அவர் பென்டெகாஸ்ட் இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லுவாங்க. பெந்தெகோஸ்தே சுவிசேஷகர். கத்துவார். அவருடைய செய்திகள் சில வெளிநாட்டுக்காரங்க சாஃப்டா பேசுவாங்க, அப்படி கிடையாது. அற்புத அடையாளங்கள் திரள நடக்கும். தேசத்துக்கு கூட வந்திருக்கிறார் ரேனாட் போங்கே. அவர் இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் மாதிரி பெரிய ஊழியங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இளமையில் இருக்கும்போது லண்டனுக்கு போயிருக்கிறார். அங்கே அவருக்கு கொஞ்சம் நேரம் இருந்திருக்கு. அதனால அந்த லண்டன் சிட்டியை சுற்றி பார்ப்போம் என்று சொல்லி பஸ்ஸில் ஏறி சுத்திட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த லண்டன்ல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அவர் ஐ திங்க் அது ஜாக்கப்ங்கிற மனுஷன் யூடியூப்ல அதை பேசியிருப்பார். ரேனாட் போங்கே அவர் பேசின வீடியோ இருக்கும், இங்கிலீஷ்ல பேசியிருப்பார்.
ஒரு பெரிய தேவ மனிதன், அற்புத அடையாளங்கள் நடக்கும், கிரியைகள் பலமா வெளிப்படும். அந்த ஒரு தேவ மனுஷனை குறித்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் லண்டன்ல இருந்தார், ஆனா முன்ன பின்ன தெரியாது, ஆள் பழக்கம் கிடையாது. நமக்கு நேரம் இருக்கு, அவரை போய் பார்க்கலாமே என்று சொல்லி பஸ்ஸை விட்டு அங்கே இறங்கிட்டாராம். இறங்கிட்டு அவருக்கு அட்ரஸ் தெரியாது, எந்த வீடும் தெரியாது, எந்த தெருவும் தெரியாது. ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாராம். கதவை தட்டிட்டு அந்த குறிப்பிட்ட நபருடைய ஊழியருடைய பேரை சொல்லி இவர் எங்க இருக்கிறாரு. ஆனா இவர் தற்செயலா போன வீடு அந்த தேவ மனுஷனுடைய வீடு. அந்த முதிர்ந்த வல்லமையா பயன்படுத்தப்பட்ட அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்ட அந்த தேவ மனுஷனுடைய வீடு. அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டிருக்காரு. இவருக்கு தெரியாம போயிருக்காரு. அந்த வீட்டுல இருந்து வேலைக்காரி அம்மா வெளியே வந்து, அவரெல்லாம் பார்க்க முடியாது, இந்த வீடு தான், அவரெல்லாம் பார்க்க முடியாது போங்கன்னு சொல்லும்போது உள்ள இருந்து அந்த வயதான தேவ மனுஷன், எப்பா வாப்பா, நீ வருவன்னு தெரியும், நீ வருவன்னு தெரியும், வாப்பா அப்படின்னு சொல்லி முழங்கால் போட வச்சு தலையில கை வச்சு, ஐ இம்பார்ட், எனக்குள் இருந்த வரங்கள் எல்லாம் இவன் மேல கடத்தி விடுகிறேன் என்று சொல்லி ஜெபிச்சிருக்காரு. அவ்வளவுதான் ஜெபம். இவர் கிளம்பி வெளியே போயாச்சு. அடுத்த நாள் இவர் லண்டன்ல இருக்கும்போது செய்தி வருது, எந்த மனுஷனை தேடி போனாரோ, எந்த மனுஷன் இவன் தலையில கை வச்சு ஜெபிச்சாரோ, அவர் காலமான இறந்து போயிட்டார். ஒரு தேவ மனுஷன் இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது அதற்கு முன்னாடி அந்த மனுஷனுக்குள்ள கிரியை செஞ்ச வரங்கள், அபிஷேகம், வல்லமை ஒருவனுக்குள் தூண்டிவிடப்பட்டு அவனுக்குள் நிரப்பப்பட்டு இந்த தேவ மனுஷன் கடந்து போனாரு. ஏன்னா அந்த இம்பார்ட்டேஷன் என்ற ஒரு செய்தி நான் அடிக்கடி பேசுவேன், அனாயிட்டிங்ல ஜெபத்தில் சில இடங்கள் நடத்துவேன். இது வேத சத்தியம். கடத்தி விடப்படுதல். ஏங்க தேவன் நேரடியா வானத்திலிருந்து அபிஷேகத்தை 70 பேருக்கு கொடுத்துக்கலாம்ல, ஏன் கர்த்தர் மோசேட்ட இருந்து அபிஷேகத்தை எடுக்கணும்? God is a God of honor the man of God. தேவன் தேவ மனுஷனை கணம் பண்ணுகிறவர், தேவ மனுஷனை கணம் பண்றவர். 70 பேர் தீர்க்கதரிசனம் சொல்றான்னா ஒரு மோசைக்குள்ள எவ்வளவு ஆவி இருந்திருக்கும். இந்த மோசைக்கு விரோதமான பேசுறாங்க ஜனங்க. 70 பேர் அபிஷேகம் பண்ணி 70 பேர் தீர்க்கதரிசனம் சொல்றான்னா ஒரு மோசை எவ்வளவு தேவ மனிதன், பெரிய தேவ மனிதன். அப்போ பின்பதாக செய்யக்கூடிய வேலைக்கு கர்த்தர் ஏற்கனவே நிரப்பினார். எழுப்புதலுக்காக என்ன இன்னைக்கு அபிஷேகம் பண்ண ஆண்டவர் எனக்கு கேளு தம்பி தங்கச்சி, உங்க தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அனாயிண்ட் மீ லார்ட், என்ன அபிஷேகம் பண்ணோம், அபிஷேகம் பண்ணோம். இந்த பெசலேயேல் யார் தெரியுமா? முதலாவது சொன்னேன் தேவ அழைப்பை பெற்றவன், இரண்டாவது தேவ நோக்கத்தை பெற்றவன், மூன்றாவது ஞானம், புத்தி, அறிவை பெற்றவன். யாத்திராகமம் 35 அதிகாரம் 33 வசனம். யாத்திராகமம் 35 அதிகாரம் 33 வசனம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவியும் அருவி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி. இந்த பெசலேயேல் யார் தெரியுமா? ஞானம், புத்தி, அறிவை பெற்றவன். தேவ திட்டத்தை செய்யறதுக்கு, தேவ நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு ஞானம், புத்தி, அறிவு பெற்றுக்கொண்டவன். தேவன் அருளினார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடுவோம். கேட்ட அவர் ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு பார்க்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் ஒரே வசனத்தில் போட்டிருக்கு. எங்க இருக்குது? அவர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஞானமும் அறிவும் புத்தியும் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அறிவு தகவல்களை அறிந்து கொள்வது, உண்மைகளை கற்றுக்கொள்வது. இப்போ எல்லாருக்குமே எல்லா அறிவும் இருக்குமானா நிச்சயமா இருக்காது. இங்க பல விதங்களிலே வேலை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். இங்க மருத்துவத்துறையில சிலர் பணியாற்றவங்க இருக்கீங்க. அவங்களுக்கு அதை குறித்து நல்ல அறிவு அவங்களுக்கு இருக்குன்னா அதை பறித்து அவங்க 4 வருஷம் படிச்சிருக்காங்க.
அதுல அனுபவம் உங்களுக்கு இருக்கு. சிலர் தொழில் செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க இருக்கீங்க. மருத்துவர்களுக்கு தெரியாதது இவங்களுக்கு தொழில் உள்ளது, அவங்களுக்கு அந்த அறிவு உண்டு. ஏன்னா அதை குறித்து படிச்சிருப்பாங்க, பிபிஏ எம்பிஏ படிச்சிருப்பாங்க, இல்லை தொழில் அனுபவங்கள் இருக்கும். சிலர் இங்கே வந்து டெய்லராக இருக்கிறவங்க இருக்கிறீங்க, கீழே பலரை வச்சு வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க. அது அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு, ஏன்னா அதை குறித்து அறிவு அவங்களுக்கு இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அறிவு நிறையா இருக்கும். அந்தந்த விதத்தில் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது அறிவு. அறிவை நம்ம பல விதங்கள்லேருந்து எடுக்கலாம், பெற்றுக்கலாம். புத்தகத்திலேருந்து நமக்கு அறிவு கிடைக்கும். வேத அறிவு, வேதத்தை படிக்க 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 வேத அறிவு நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட படிப்பு கோர்ஸ் அதில் ஜாயின் பண்ண அதை குறித்த அறிவு நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ அறிவு என்பது அதை குறித்ததான தகவல்களை அதிகமாக அறிந்து கொள்வது அறிவு. புத்தி என்றால் என்ன? புத்தி அது ஆங்கிலத்திலே, ஆங்கில வேதாகமத்தில் இந்த புத்தி என்ற வார்த்தை நீங்க வாசித்து பார்த்தால் அண்டர்ஸ்டாண்டிங் என்று போட்டிருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங். புத்தி என்றால் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி என்றால் புரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். புத்தி என்றால் புரிந்து கொள்ளுதல். இது தேவன் கொடுக்கிறார். விஷயங்களை வேறுபடுத்தி புரிந்து கொள்ளும் திறன் தான் புத்தி. இந்த புத்தியை ஆண்டவர் பெசலேலுக்கு கொடுத்தார். ஒருவேளை புத்தியில குறைந்திருப்போமானால், எனக்கு வந்து புரிந்து கொள்ற திறனே இல்லை, ஐ குட் நாட் கிராஸ்ப், எனக்கு புரிந்து கொள்ளவே முடியல, எல்லாம் பிளைண்டா இருக்கு. ஒருவேளை சில பிள்ளைகள் பேதமையான நிலைமையில இங்க யாராகிலும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் புத்தியை தருகிறவர். ஆண்டவர் புத்தியை தருகிறவர். எனக்கு புத்தியை தாங்க ஆண்டவரே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிருபை தாங்க. சில தொழிலை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலை குறித்தோ, எதை குறித்தாலும் எங்களுக்கு புரிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆழமாய் ஆராய்ந்து உணர்தல் என்ற அர்த்தம். புத்தி என்பதற்கு ஆழமாய் ஆராய்ந்து உணர்தல் என்ற அர்த்தம். உண்மையும் தவறையும் பிரித்தறிதல் என்ற அர்த்தம். புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பட்டனை தட்டின பிளே ஆகும் பாருங்க, எஃப்எம்மோ இந்த சிடி பிளேயர்லாம் பிளே ஆகிற மாதிரி, என்னன்னே புரிஞ்சுக்கிறாம மனப்பாடம் பண்ணுவா இருக்கான். இந்த கேள்வியை கேட்ட டக்குன்னு மேலேருந்து கீழே வரைக்கும் சொல்லலாம், உள்ள என்னெல்லாம் இருக்குன்னே தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட மாட்டான், விளக்கிற மாட்டான். ஏன்னா அவனை மக்கப் பண்ணி பழக்கம். புரியாம, விளக்கங்களை புரிஞ்சுக்கிறாம, கருத்துக்களை புரியாம அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணிக்குவான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு படிச்சா அது வாழ்க்கைக்கு நல்லது. ஆனா புத்தியை பெற்றவன் இந்த பெசலேயேல். மூணாவது ஞானம். அறிவு, புத்தி, ஞானம். புத்தி என்பது ஏன், எப்படி என்ற ஆராய்ந்து உண்மையை புரிந்து கொள்வதுதான் புத்தி, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதில். ஆனா ஞானம் என்பது சரியான முடிவுகளை எடுக்கிற ஒரு திறன். ஞானத்துக்கு பல விளக்கங்கள் இருக்கு, அது பெரிய டாபிக். ஞானத்தை குறித்து பேசணும்னா உண்மையை அறிந்து நடைமுறையில் பயன்படுத்துவதுதான் ஞானம். நடைமுறையில் பயன்படுத்துவதுதான் ஞானம். இப்போ இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். டிரைவிங் ஸ்கூலுக்கு அப்போது ஆசிரியர், அவர் கோச் சொல்லி கொடுக்குறாரு, அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு, இது பிரேக்கு, இது கிளச்சு, இது ஆக்சிலேட்டர், இது கியரு, இது ஸ்டேரிங் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் வழக்க தோஷத்தில் எடுத்து இது கிளச்சு, இது கியர், இது பிரேக்கு அப்படின்னு எழுதிக்கிட்டோன்னு வைங்களேன். அப்புறம் எப்படி ஓட்ட வேண்டும் என்றால், முதலாவது கிளச்சை அழுத்தி பிடித்து ஃபஸ்ட்டு கியரை போட்டுவிட்டு மெதுவாக கிளச்சை எடுக்க வேண்டும். அப்பொழுது வாகனம் செல்லும். மூவ் ஆன பின்பதாக மறுபடியும் கிளச்சை அமுக்கி இரண்டாவது கியர் போட்டால் மறுபடியும் அது வேகமாய் செல்லும். இப்படி ஒரு பாடம் எடுத்துட்டு 10 நாள் பாடம் எடுத்துட்டு அனுப்பிட்டார். இப்போ நீங்க வண்டி ஓட்ட போறீங்க, ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க, அறிவு இருக்கு. கியர் எப்படி போடுவது, எப்படி ஆக்சிலேட்டர் போடுவது, எப்படி திருப்புவது என்று அறிவு நிறைய இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவோட விட்டுறக்கூடாது, ஞானத்தில் இறங்கணும். இந்த ஞானம் தான் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ,
முதலாவது அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம், ஞானத்தின் உறைவிடம் தேவனே. அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். அது என்ன பண்ணுதுன்னா நடைமுறைப்படுத்தல், அப்ளை பண்ணுதல். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பெசலேயேல் யார் அப்படின்னா, அவன் அறிவு, புத்தி, ஞானம் பெற்றவன். பெசலேயேல் யாரு? ஞானம், அறிவு, புத்தி. இதை ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்ததாக அருளினார் என்று போட்டிருக்கல. இந்த ஆசரிப்பு கூட வேலையை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இதை இம்பார்ட் பண்ணிட்டாரு. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம், கர்த்தர் நடத்துவார். ஞானம், அறிவு, புத்தி எனக்கு இம்பார்ட் பண்ணுங்க, எனக்கு கடத்தி விடுங்க. Give me wisdom, give me knowledge, give me understanding. எனக்கு அதை தாங்க ஆண்டவரே. பெசலேயேலுக்குள் இருந்த அந்த தெய்வீக புத்தி, தெய்வீக ஞானம், தெய்வீக டிவைன் நாலேஜ் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஏன் இந்த பெசலேயேலை சூஸ் பண்றாரு அப்படின்னா, தேவ திட்டம்னு சொன்ன. என்ன தேவ திட்டம் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகளை செய்யறதுக்கு. தேவன் அதுவரைக்கும் 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆனா மோசையை முச்சடியில சந்தித்து பேசுறார். அதுக்கப்புறம் ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு வான்னு சொல்றாரு. மலைக்கு வான்னு சொல்லி தேவன் சமூகத்தில் காத்திருந்த போது சொல்றாரு, நான் அவர்கள் நடுவில் உலாவணும், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. மேக் a holy place for me, I want to dwell among them. நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணணும், எனக்கு ஒரு ஸ்தலத்தை உருவாக்குப்பான்னு சொல்றாரு. ஆனா வேதத்தில் அது கூடாரம் அப்படி போட்டிருக்கு. ஒரு தேவ மனுஷன் இப்படி எழுதினார் தன் புத்தகத்திலே, இது சாதாரணமான கூடாரம் அல்ல, இது மாளிகை. ஆசரிப்பு கூடாரம்னு சொன்ன போது நம்ம இது ஒரு சாதாரணமான டென்ட் கூடாரம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதை ஆராய்ஞ்சு படிக்க ஆரம்பிச்சா எம்மா பயங்கரமான மாளிகை, ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒரு மாளிகை. இந்த பெரிய மாளிகைக்கு இன்ஜினியர் தான் இந்த பெசலேயேல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்ஜினியர், இந்த பொறியாளர், அதான் பெசலேயேல். இந்த பெசலேயேல் இந்த பணியெல்லாம் செய்யறதுக்கு தேவன் ஞானம், புத்தி, அறிவை கொடுத்தார், அருளினார். அடுத்த இந்த பெசலேயேல் யாரு? யாத்திரா 31:5. யாத்திரா 31:5. ஞானம், புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். I filled him with the Spirit of God. தேவ ஆவியினால் நிரப்பினேன். We need Spirit of God. நமக்கு தேவ ஆவி தேவை, தேவ ஆவி தேவை. அனுபவத்தினால், பலத்தினால் செய்து முடிக்க முடியாது. விசித்திரமா, வினோதமா யூகித்து செய்வதற்கு தேவ ஆவி தேவை. We need Spirit of God. என்ன ஆச்சரியப்படணும், வினோதமான வேலை செய்யணும், யூகித்து செய்யணும், யோசித்து செய்யணும். நமக்கு தேவ ஆவியின் அபிஷேகம் தேவை. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், மோசேயின் காலம் முடியும் போது கர்த்தர் யோசுவாவை எழுப்ப சொல்றாரு. யோசுவாவுக்கு ஜெபம் பண்ணின போது நீங்கள் வேதத்தில் கவனிக்க முடியும். உபோகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், உபோகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், அதிகாரம் 34:9. அதிகாரம் 34:9. உபாகம் 34:9. மோசே நூனின் குமாரனாக யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஒரு லீடர்ஷிப் அனாயிண்டிங். ஒருவேளை இங்க எஜமான்கள், தலைவர்கள் யாரும் இருப்பீர்களானால், you need Spirit of God. உங்களுக்கு தெய்வ அபிஷேகம் தேவை, தேவ ஆவி உங்களுக்கு தேவை. முழு இஸ்ரவேல் ஜனங்கள் லீட் பண்றதுக்கு இப்போ தலையில அனுபவம் இருந்திருக்கும். மோசே நிறைய பார்த்திருப்பாரு, மோசே டீல் பண்ணதை பார்த்திருப்பாரு. அனுபவத்தை விட தேவ ஆவி ஒருத்தனுக்கு தேவை. எங்க தேவ ஆவியை பெற்றவன் எல்லாரும் ஒரே காரியத்தை செஞ்சானா? இல்ல, செய்ய முடியாது, செய்ய வாய்ப்பில்லை. தேவாவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், தேவாவியை பெற்றவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள், தேவாவியை பெற்றவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள். ஊழியங்கள் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆனா ஆவியானவர் கொடுக்கிறாரு, வித்தியாசமான பணிகளை செய்கிறார்கள். தேவாவியால் நிரப்பப்பட்டவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். தேவாவியால் நிரப்பப்பட்டவர்கள் தங்களுடைய வித்தியாசமான தலைமைத்துவ பணியை செய்தார்கள்.
தேவன் அபிஷேகம் பண்ண நிரப்பினார், ராஜ்யம் செய்தார்கள். தேவன் அபிஷேகத்தில் நிரப்பினார், நியாயாதிபதிகளாய் கிரியை செய்தார்கள். தேவன் அபிஷேகத்தில் நிரப்பினார், அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். எல்லாரும் ஒரே காரியத்தை செய்யல. இங்க பெசலேயல நிரப்புறார். எதற்கு தெரியுமா? ஆசரிப்புடைய பணியை யூகித்து செய்வதற்கு. அங்க யோசுவாவை நிரப்புறார். ஏன் நிரப்புறார்? அவன் ஜனங்களை நடத்தி கொண்டு போவதற்கு. சிலரை நிரப்புகிறார் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு, சிலரை நிரப்புகிறார் ஊழியம் செய்வதற்கு, சிலரை நிரப்புகிறார் வியாக்கியானம் பண்ணுவதற்கு. கர்த்தர் எல்லாரையும் ஒரே நோக்கத்துக்காக நிரப்பவில்லை, நிரப்ப மாட்டார். ஆண்டவர்ட்ட தனித்தத்துவம் கேட்கணும். Lord, fill me with your spirit to do your will. உங்க திட்டத்தை செய்வதற்கு, உங்க தரிசனத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உங்க ஆவியை தாங்க ஆண்டவரே. தேவன் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாராம். தேவன் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பெரிய உறுதிப்பாடாக இருந்தது. நான் நம்புகிறேன். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண போற, ஆண்டவரே எனக்கு உங்க ஆவியை கொடுங்க ஆண்டவரே. நேற்று இரவு நேரத்தில் 10:30 மேல இருக்கும். செய்திக்காக ரொம்ப போராட்டம். செய்தியை கிடைக்க முடியும். ஒரு பக்கத்தில் பலவீனம், பயங்கர போராட்டம். நிலைமையில செய்தி எடுக்க முடியல, செய்தி வரல. அப்புறம் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. நைட் இங்கே வந்து பால்கனி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு மனைவிக்கு ஃபோன் பண்ணும்போது மாமா பேசினாங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்களேன் ஃபோனில் நாளைக்காக அப்படின்னாங்க. மாமா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க மாமா, செய்தி முழுதாக கிடைக்காம இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க மாமான்னு. அவங்க ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை சொன்னாங்க. நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். தேவன் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையை சொன்னபோது ஐ கன்ஃபார்ம்டு டுடேஸ் மெசேஜ். பெசலேலுக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்து நிரப்பினது போல் சில தேவ திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆவியை கொடுத்து நிரப்பி இருக்கிறார். நம்புவோம் தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை. ஊழியத்தை மட்டும் செய்யறதுக்கு அபிஷேகம் கிடையாது. இன்னும் சொல்ல போன வேணுமானால் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனால் தரப்பட்ட எல்லா பொறுப்புகளை செய்வதற்கும் தேவ ஆவியின் அபிஷேகம் தேவை. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது ராஜா, பாஸ்டரா இல்ல ராஜா. அவர் சொல்றாரு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், தாவீதை நிரப்பினார். இந்த பெசலேயல் யார் என்றால் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவன். He was a man who filled with the Spirit of God. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன். வேகமாக எடுத்த குறிப்புகளை சொல்றேன். இந்த பெசலேயல் யாரு? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரம் அதனுடைய 34 வசனம். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகிய குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். தேவ வரத்தை பெற்றவன். இவனுக்கும் அகோலிபாவுக்கும் கொடுத்திருந்தார். ஏன்னா அவனுக்கு துணையா, இந்த பெசலேலுக்கு துணையா. நம்ம இப்போ பெசலேலை பத்தி தான் படிக்கிறோம். தேவ வரத்தை பெற்றவன். தெசலோனிக்கே சபைக்கு தான் சொல்லுவார் நினைக்கிறீங்க, யாதொரு வரத்தில் குறைவில்லாதவர்களாய் இந்த கடைசி காலத்தில் சபை வரங்களில் ஜொலிக்கட்டும். இந்த பெசலேலுக்கு கொடுக்கப்பட்ட வரம் போதிக்கிற வரம். Teaching is also gift of God. போதிப்பது, கற்றுக் கொடுப்பது தேவனின் வரம். ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம், வியாக்கியான வரம். வரங்களை 3 பிரிக்கலாம். வல்லமை வரங்கள், வெளிப்பாட்டு வரங்கள். தேவன் வரங்களை கொடுக்கிறார். தாவீதின் வரங்கள் 9 மட்டுமல்ல. நம்ம ரோமர் புத்தகத்தில் பார்க்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ கிஃப்ட் ஆஃப் காட். அது அட்மினிஸ்ட்ரேஷனும் வரம். ஊழிய வரங்கள், துணை வரங்கள், கிருபா வரங்கள், ஏராளமான வரங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. வரம் என்றால் ஈவு என்ற அர்த்தம். அப்படி என்றால் கிஃப்ட், பரிசு என்ற அர்த்தம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவான ஒரு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் கொடுக்கிற ஈவு, பரிசு, வரம்.
ஒரு சாதாரணமான ஆளா இருக்கக்கூடாது, தேவ வரத்தை பெற்ற ஒரு பெசலையலா இருக்கணும். இங்க இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் தேவ வரத்தை பெற்ற ஒரு பெசலையலை போல இருக்கணும். ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான மாளிகை எழும்ப போகுது, ஆச்சரியமான பணி ஒன்று எழும்ப போகுது. ஆனா இந்த பெசலையலை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார், ஆகவே நம்மை அழைத்திருக்கிறார், ஆகவே கர்த்தர் நமக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஆகவே ஞானம், புத்தி, அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே நமக்கு தேவ ஆவியை கொடுத்திருக்கிறார், ஆகவே வரங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். மன் திறமைகளை தாளந்த, ஏன்னா இவன் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி, சகல விதமான வேலை. நம்ம எங்க பார்க்கிறோம்? 35ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம், 35ஆம் அதிகாரம் 31. அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும். இப்போ எல்லாரும் ஆர்டினரியா செய்யறதையே செய்வாங்க, நம்ம ஆர்டினரியா செய்யறதே செய்ய வேணாம். கர்த்தர் எதையுமே ஒரே மாதிரி செய்யல, தெரியுமா? அப்ப எதுக்கு நம்ம வழக்கம் போல விரும்புறோம்? ஒழுங்கு இருக்கட்டும், வழக்கத்தை விரும்பக்கூடாது. தேவன் 10 வாதை அனுப்பினார், ஒரே மாதிரி வாதை அனுப்பல. வேதத்துல ஒவ்வொரு ஏராளமான அற்புதத்தை இயேசு செஞ்சிருக்கிறார், ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒரே மாதிரி செய்யல, எல்லாம் டிஃபரண்ட். ஏராளமான யுத்தங்கள் நடந்திருக்குது, எல்லா யுத்தத்தையும் ஒரே மாதிரி நடப்பிக்கல. இதுலயே புரிஞ்சுக்கிறோம், கர்த்தர் வழக்கத்தின்படி ஒரே போல செய்கிறவர் அல்ல. இஸ் a God of different mindset. ஏன் கர்த்தர் அப்படி செஞ்சவர் ஏன் இப்பவும் நம்மளை கொண்டு வித்தியாசமா செய்ய கூடாதோ கூட மாட்டாரோ? இந்த வழக்கம் போல இருக்கிறது ஆபத்து. இந்த வழக்கம் போல இருக்கிறது ஆபத்து. வழக்கம் போல நம்பி வராதீங்க. சிம்சன் அப்படித்தான் மாட்டிக்கிட்டான். முடி போனது தெரியாம, கண்ணு போனது தெரியாம, பலன் போனது தெரியாம, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு எழும்புவே. இது எப்பொழுதும் போல என்கிறதே ஆபத்து. ஊழியமும் நடப்பித்தலும் தேவாவி நடத்தலும் எப்பொழுதும் போல் இருக்க வேண்டாம், எப்பொழுதும் இருக்க கூடாது. That's danger. It should be changed. மாறணும். ஏன்னா அவன் உதறி போட்டு எப்பொழுதும் போலன்னா, எப்பொழுதும் போலலாம் வேணாயா. உபவாசம் எப்பொழுதும் போல இருக்க வேணாம், ஆராதனை எப்பொழுதும் போல இருக்க வேண்டாம். தேவாவியன் நடத்தட்டும், எல்லாருக்கும் புதுமை போலான நீ ஒரு புதிய நாளா இருக்கட்டும், ஒரு புதிய அனுபவமா இருக்கட்டும், ஒரு விடுதலையாக இருக்கட்டும். எனக்கு எப்பொழுதும் எல்லா நேரமும் எல்லா அனுபவங்களும் புதுசா இருக்கட்டும். ஆண்டவர் புதிதாக்கிறவர். ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஒரு வித்தியாசமான ஒரு தேவ மனுஷன், இஸ் ஆல்ரவுண்டர். சகல விதமான வேலைகளை யூகித்து செய்யவும். என்னென்ன வேலைலாம் பார்த்தீங்கன்னா, சிலர் ஒன்றில் மட்டும் ஸ்பெஷலாக இருப்பான். விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும். பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்யும். சிலருக்கு பொண்ணு வேலை மட்டும் வரும், சிலருக்கு வெள்ளி வேலை மட்டும் வரும், சிலருக்கு வெண்கலம் மட்டும் வரும். ஆனால் இவனுக்கு எல்லாமே வருது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் மல்டி டேலண்டட கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாத்தையும் செய்கிற மாதிரி அபிஷேகத்தை, ஞானத்தை தரமாட்டாரா? கிஃப்ட் தரமாட்டாரா? தருவார். ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவ்வளத்தையும் மேனேஜ் பண்றார். கிஃப்ட் ஆஃப் காட், தேவன் கொடுத்த வரம். ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கும் கல்லு வேலை. மரத்தில் சித்திர வேலையை செய்து சகல விதமான வினோதமான வேலைகளை செய்யும் மர வேலை. ஒரு மனுஷன் இத்தனை கைண்ட் ஆஃப்ல பெஸ்டா இருக்கிறாரு. இத்தனை வகையான வேலைகளை அப்பா. சிலருக்கு ஒன்று தான் வரும், சிலருக்கு ஒன்று வராது. சிலருக்கு பாட்டு மட்டும் தான் வரும், சிலருக்கு செய்தி மட்டும்தான் வரும், சிலருக்கு இந்த சென்டர் கிளாஸ் ஊழியம் மட்டும்தான் வரும். ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்வாங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆச்சரியமா இருக்கு. நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நம்பினீங்கன்னா, கேட்டீங்கன்னா, பெசலேலுக்கு கொடுத்த அந்த தேவ வரத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தரட்டும், நமக்கு தரட்டும், நமக்கு தரட்டும். பெசலேலின் கீழ்ப்படிதலை குறித்து நீங்கள் பரவ தியானிங்க. மோசைக்கு கற்பித்தபடியே செஞ்சான், மோசை கற்பித்தபடியே பண்ணினான், மோசை கற்பித்தபடியே மூடினான் அப்படின்னு போட்டிருக்கோம். 36ஆம் அதிகாரத்தில் பண்ணினான், இணைத்தான், உண்டு பண்ணினான், பண்ணினான், செய்தான், 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 உண்டு பண்ணினான் அப்படின்னு நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் பரவ தியானிச்சு அதை நோட் பண்ணிக்கோங்க. பெசலேலை குறித்து சொல்லுகிறது.
எப்படி செஞ்சான்? கர்த்தர் மோசே கற்பித்தபடி. 36:1. அப்பொழுது பரிசுத்த ஸ்தல திருப்பணிகள் எடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம், கர்த்தர் கற்பித்தபடி செய்தவன், கர்த்தர் கற்பித்தபடி செய்தவன். கர்த்தர் கற்பித்தபடி செய்யப்பட்டது என்று 39ஆம் அதிகாரத்திலையும் சில இடத்துல பார்க்க முடியும். 39ஆம் அதிகாரத்தை நீங்க பிறகு தியானம் பண்ணுங்க. பண்ணினார்கள், கர்த்தர் மோசே கற்பித்தபடி செய்யப்பட்டது, செய்தார்கள், கர்த்தர் மோசே கற்பித்தபடி. அதே மாதிரி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலும் கர்த்தர் மோசே கற்பித்தபடின்னு ஜனங்களும் செஞ்சாங்க. இந்த பெசலேயலுக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஜனங்களும் கர்த்தர் மோசே கற்பித்தபடியே. கர்த்தர் ஊழியரை கொண்டு என்ன பேசுகிறாரோ அது அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். சில காரியங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். பெசலேயேல் யாரு? ஆசரிப்பு கூடார வேலையை செய்யறதுக்கு ஏன் வேற ஆட்கள் இல்லையா? யோசுவா காலைப்பு இருந்தாங்களே, யோசுவாவை கொண்டு அதை செய்யணும், காலைப்பு கொண்டு இதை செய்யணும், பெசலேயலை கொண்டு இதை செய்யணும், ஆரோன் அவன் குமாரனை கொண்டு அந்த ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் எல்லாத்தையும் வித்தியாசமா டிசைன் பண்ணிருக்காரு. எல்லா வரலும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் வேற வேற ஊழியத்தை குறித்து நியமிச்சிருக்காரு. அதுல ஆசரிப்பு கூடாரத்தின் வினோதமான வேலையை செய்யறதுக்கு, அதுவும் உடன்படிக்கை பெட்டியை செஞ்சான்னு போட்டிருக்கு. உடன்படிக்கை பெட்டியை தொட்டவன் செத்து போனான். is a man who made covenant of God. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை செஞ்சவன் தொட்டவன் செத்து போனான். இன்னும் சொல்ல போன ஆசரிப்புட வேலை செய்யும் போது ஒரு ஆசரியத்துவத்தின் நிலைமையிலிருந்து ஆசரிப்பு கூடாரம் முழுவதையும் சுற்றி வந்தவன். You got a privilege to wave around the ark of covenant. ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா பணிமூட்டுகளையும் இந்த பெசலேயேலின் வினோதங்களும் ஆச்சரியமும் யோசனையும் வெளிப்பட்டிருக்கும். எழுப்புதலில் கர்த்தர் நாம் எல்லாரையும் அடையாளப்படுத்துவாராக. நீங்கள் செய்கிற அந்த பணிகளை கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவாராக. இவங்க இந்த நிலைமையில் இருந்ததனால் இந்த காலத்தில் இவர்களை கொண்டு கர்த்தர் இதை செய்தார் என்று நம்மை ஏன் அடையாளப்படுத்தக்கூடாது? நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்களாக. பெசலேல் சித்தி மரத்தால் பெட்டியை உண்டு பண்ணினான். பெசலேல் உண்டு பண்ண வெண்கல பலிபீடம் என்று நாளாகம் புத்தகத்தில் பார்க்கிறோம். நாளாகம் புத்தகம் என்றால் டைரி. அந்த நாளாகம் புத்தகத்திலே ஊருடைய குமாரன் ஊரியுடைய மகன் பெசலேயேல் என்று நாளாகம் டைரியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நாள் குறிப்பிலே நம்மை குறித்து எழுதப்படட்டும், சரித்திரம் நம்மை குறித்து பேசட்டும், வரலாறு நம்மை குறித்து பேசட்டும். இவர்கள் இருந்த காலத்தில் இப்படி ஒன்று நடந்தது, இவர்களை கொண்டு இதை செய்தார், இந்த பிள்ளை கொண்டு இதை செஞ்சார், ஏன் நம்மை குறித்து எழுதப்படட்டும் என்று சொல்லுகிறேன். ஆனால் இந்த பெசலேயேல் என்ன அவனுக்கு கூட நியமிச்சார் அதை மட்டும் செஞ்சார். தான் சொந்த முடிவுகளுக்கு கூட இடம் கொடுக்கல. என்ன கத்த நியமிச்சார் அதை மட்டும். நான் தான் தேவாவியை பெற்றிருக்கேன். ஆரம்பத்தில் நான் தான் ஞானம் புத்தி வரம் அழைப்பை பெற்றிருக்கேன். அதனால மோசைக்கு அப்புறம் அடுத்த லீடர் நான் தான். எங்கேயாவது மேன்மை பாராட்டினாரா? முன்னாடியே விசேஷமான ஆவியை பெற்றவன், ஞானம் புத்தி அறிவை பெற்றவன். ஆனா எங்கேயுமே மோசைக்கு அப்புறம் நான் தான்டா. ஒரு தலைமத்துவத்தின் ஆசை இல்லாதவன். ஆனா அந்த பெசலேயலை கர்த்தர் கனம் பண்ணினார். எங்க அநேக பெசலேயர்கள் கர்த்தருக்காக எழும்பட்டோம். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்பினார். நாம் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம், தேவாலயத்தை கட்டி எழுப்புவோம், தேவ சித்தத்தை செய்வோம். உடைந்து போன உறவுகளை கட்டி எழுப்புவோம், உடைந்து போனவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம். நம்மை கர்த்தர் பெசலேயலா அழைச்சிருக்கிறார். எனக்கு ஒத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரே என்ன ஒரு பெசலேயலா மாற்றோம். தேவராஜ்யத்தை கட்ட, தேவனும் மக்களும் சந்திக்கிற ஒரு இணைப்பை கட்டுகிற பெசலேயலா, தேவன் தங்குகிற ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, தேவன் தங்குகிற மகிமையின் பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை ஏற்படுத்தின ஒரு பெசலேயலா ஆண்டவரே என்னை கட்டுகிறவனா, உருவாக்குகிறவனா, தேவராஜ்யத்தை கட்டுகிறவனா என்னை எழுப்பும் ஆண்டவரே என ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம் ஆகிலும்
சில ஒரு 2-3 நிமிடம் ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெசலேயலின் அபிஷேகத்தை தாரும், பெசலேயலின் அபிஷேகத்தை தார். நீங்க வெட்கப்பட வேணாம். ஆஸ்க் காட். இருதயத்துல கை வச்சு ஜெபிக்கணுமா, தலையில கை வச்சு ஜெபிக்கணுமா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். பெசலேயலுக்கு ஞானத்தை, புத்திய, அறிவை கொடுத்தீரே, அருளினீரே. உங்க வேலையை செய்ய, உங்க திட்டத்தை செய்ய, உங்க பணியை செய்ய எனக்கு ஞானம் தாரும். ஞானம் இல்லாம சிலர் நடந்துடுறேன், புத்தி இல்லாம நடந்துடுறோம், அறிவு இல்லாம நடந்துடுறோம். ஞானம், புத்தி, அறிவத்தாக ஆண்டவரே. பிள்ளைகளை ஒருவேளை படிப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கீங்களா, ஒருவேளை யாராகிலும் தொழில உங்க பணியில ரொம்ப பின்தங்கி இருப்பீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. பெசலேயலுக்குள் இருந்த தெய்வீக ஞானம், தெய்வீக புத்தி, தெய்வீக அறிவை எங்களுக்கு இம்பார்ட் பண்ணுங்க ஆண்டவரே, இம்பார்ட் பண்ணுங்க. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்க மேல விசேஷமான தேவ கிருபை வெளிப்படட்டும். பெசலேயலுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் உங்களுக்கும் தேவன். உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அவர் முன்குறித்திருக்கிறார். பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, ஞானத்தை தாரும் ஆண்டவரே, ஞானத்தை தாரும் ஆண்டவரே. பெசலேயலுக்கு தேவ ஆவியினால் நிரப்பினது போல் கர்த்தர் உங்களை தேவ ஆவியினால் நிரப்புவார். நீ எதிர்காலத்தில் தீர்க்கதரிசியாய் இருக்கும்படிக்கு God is going to anoint you. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். நீ எழுப்புதல் வீரனாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கணும்னு விரும்புகிறார். நீ தேவனுடைய சபையை நடத்தும்படிக்கு தெய்வீக அபிஷேகத்தை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.